ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மூஷா ப்ரோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எங்களோட எக்ஸ்எம் ட்ரேடிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி என்னோட ரெஃபரல் லிங்கில் ஜாயின் ஆனவங்களுக்கு ஃப்ரீயாக சிக்னலும் கொடுக்குறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது கொடுக்குற சிக்னலை எப்படி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து எங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீ சிக்னல் எடுத்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி நாங்க குடுக்குற சிக்னல வச்சு ட்ரேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே. அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. என்னன்னா, நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் பத்தி தான். ஸோ எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன்ல நீங்க கேம் ப்ளே பண்றது, ஸ்பின் ரொட்டேட் பண்றது இந்த மாதிரியுமே நீங்க நெறைய ஏர்ன் பண்ண முடியும். இத பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்டின்னா, கீழ கமெண்ட்ல ஆப்போட லிங்க் குடுத்திருப்பேன். அத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லயுமே அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கு. வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் நான் குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கோல்ட் காயின் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களா இருந்தா கட்டாயம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அக்கவுண்ட் இஷ்யூஸ் எனிதிங் நீங்க எங்களோட டெலிகிராம்ல செக் பண்ணலாம். நாங்க எனி டைம் ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே. இப்போ இந்த வீடியோல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எப்ப ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். அதாவது எங்களோட எக்ஸ்எம் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஓப்பன் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். நான் இப்ப ரியல் அக்கவுண்ட்ல காட்டல. என்னோட டம்மி அக்கவுண்ட்ல தான் காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்களா இருந்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கவுண்ட் எப்ப பத்தி பார்க்கலாம். இங்க மார்க்கெட்ஸ் இருக்கும். நெறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி இதுல இருக்கிற மார்க்கெட்ஸ் தான். இத தாண்டி நீங்க இன்னும் மார்க்கெட்ஸ் செட் பண்ணணும், இன்னும் கரன்சி செட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இன்ஸ்ட்ருமென்ட்ன்னு இருக்கும். இதுல ஃபொரெக்ஸா, இல்ல ஸ்டாக்ஸா, இல்ல கிரிப்டோ கரன்சியா எதுவா இருந்தாலும் நீங்க எட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஜஸ்ட் ப்ளஸ் குடுத்தீங்களா இருந்தா, இது அங்க போயிரும். ஓகேவா? ஸோ நேம குடுத்து நீங்க எட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துக்கு. நாங்க மோஸ்ட்லி சிக்னல் தர்றது எங்களோட டெலிகிராம் குரூப்ல இந்த கோல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி வந்தா தான். ஓகேவா? கோல்ட்ல தான் நாங்க மார்க்கெட் கூடுதலா சிக்னல் குடுக்குறது. அடுத்த விஷயம் நீங்க இந்த சிக்னல் குரூப்ல ஜாயின் ஆகணுமா இருந்தா, ஒண்ணு நீங்க எங்களோட ரெஃபரல் லிங்க்ல ஜாயின் ஆகுறீங்களா இருந்தா, உங்களுக்கு ஃப்ரீயா எங்களோட சிக்னல் குரூப்ல ஜாயின் ஆகலாம். அப்படி இல்ல நீங்க வேற அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு எங்களோட ஃப்ரீ சிக்னல் குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் எல்லாமே குளோஸ்ல இருக்கு. 1, 2, 3 மார்க்கெட் தான் இப்போதைக்கு ரன்னிங்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நாங்க இப்போ இந்த கோல்ட்ல தான் மேக்ஸிமம் பண்றதுனால, சாட்டர்டே, சண்டே மோஸ்ட்லி இந்த 2 இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே குளோஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நான் கோல்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் குளோஸ் அப்படின்னு காட்டுது. ரன் ஆகவும் இல்ல. ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், இதுல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத சொல்றேன். ட்ரேட் எடுக்கிறதுன்றது இப்போ நாங்க எக்ஸாம்பிளுக்கு எங்களோட சிக்னல தான் நான் இங்க சொல்லப் போறேன். ஸோ எங்களோட சிக்னல் டெலிகிராம்ல இந்த மாரி தான் போடுவோம். ஸோ கோல்ட் பை நவ் அப்படின்னு போடுவோம். இல்ல ஆல்ரெடி நான் ஒரு பை ட்ரேட் தந்திருக்கேன். திருப்பி நீங்க பை பண்ணணும் அப்படின்னா, பை அகைன் அப்படின்னு போடுவோம். ஸோ இது கோல்ட். கோல்ட் அப்படின்றது இங்க இருக்கு பாருங்க. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட். இதுதான் அந்த கோல்ட் மார்க்கெட். இந்த கோல்ட்ல தான் நாங்க மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இத தாண்டி வேற ஏதாச்சும் ட்ரேட் பண்றோம்னா, இங்க வேற பேர் இருக்கும். இந்த மாதிரி வேற பேர் இருந்துச்சுன்னா, அந்த வேற பேர் இங்க வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மார்க்கெட்குள்ள போறோம். இந்த ட்ரேட் இந்த மார்க்கெட்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ நான் இது பழைய இத தான் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்போ வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த மார்க்கெட்ல நாங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த இதுல மார்க்ல இல்லன்னா, இந்த மார்க்ல நீங்க ட்ரேட எடுங்க, என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ணி, நியூ மார்க்கெட் ஆர்டர் குடுத்துட்டீங்களா இருந்தா, மார்க்கெட் இப்ப எங்க இருக்கோ அங்க இருந்து ட்ரேட் ஆகும். அதே மாரி நியூ பெண்டிங் ஆர்டர் குடுத்துட்டீங்களா இருந்தா, அதுதான் இந்த சிஸ்டம். ஓகேவா? இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இத நீங்க மார்க் பண்ணலாம். இத தொட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரேடுக்குள்ள என்டர் ஆவீங்க. ஸோ கட்டாயம் இத ஃபாலோ பண்ணணும். இங்க நியூ பெண்டிங் ஆர்டர் குடுக்கணும். எங்களோட சிக்னல்ல ட்ரேட் பண்றீங்களா இருந்தா. குடுத்ததுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்களா இருந்தா, உங்களுக்கு தெரியும். பையா, செல்லா அப்படின்னு கேட்கும். இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கோம், பை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்க பைன்றதுக்கு மேல கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க எட் பிரைஸ் அப்படின்றது இந்த பிரைஸ் இல்லன்னா இந்த பிரைஸ் 2ல ஒரு பிரைஸ் நீங்க குடுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு இணங்க. ஸோ நான் இப்ப இந்த பிரைஸ இங்க குடுக்குறேன். ஓகேவா? குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் இங்க வெலும் அப்படின்றது லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பைனான்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு லெவரேஜ்னா என்னன்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு உங்ககிட்ட ஒரு காயின் பார் இருக்கு.
அந்த காயின் பார நீங்க வச்சு கோல்ட் பார வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்களா இருந்தா, உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து 1க்கு 1 தான் வரும். ஓகேவா? அதுவே நீங்க உங்ககிட்ட ஒரு காயின் பார் கோல்ட் பார் இருக்கு. அந்த கோல்ட் பார நீங்க 100 கோல்ட் பார் இருக்கிற மாரி வச்சு ட்ரேட் பண்றீங்களா இருந்தா, உங்களுக்கு 100 கோல்ட் பாரோட ட்ரேடிங் ஏர்னிங் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க லொஸ் பண்றீங்களா இருந்தா, அதே மாதிரி உங்களுக்கு லொஸ்ஸும் இருக்கும். ஸோ லொஸ்ஸும் கூட வரும். அதனால மேக்ஸிமம் வந்து 1ல வைங்க. இல்லன்னா 2ல வைங்க. நான் வந்து மோஸ்ட்லி 1ல தான் வைப்பேன். அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு இணங்க நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். உங்களோட ரிஸ்க் தான் அது. ஓகேவா? ஸோ அது அப்புறம் வந்து இங்க டேக் ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நாங்க இந்த லிமிட் தந்திருக்கோம். இந்த லிமிட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு $5 ப்ராஃபிட்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நீங்க இந்த டேக் ப்ராஃபிட் போடாம விட்டுட்டீங்கன்னா, அந்த டார்கெட்ட ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்ப டவுன் ஆகும். ஸோ டவுன் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. அதனால இந்த டேக் ப்ராஃபிட் போட்டீங்களா இருந்தா, உங்களுக்கு வந்து அந்த ரீச் ஆனதோடயே ஆட்டோவா ட்ரேட் வந்து குளோஸ் ஆகி உங்களோட ப்ராஃபிட் வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து ஆட் ஆயிரும். இதுக்கு தான் டேக் ப்ராஃபிட் போடுறது. ஸோ இங்க TP1 அப்படின்றது இருப்பாங்க. டேக் ப்ராஃபிட். ஸோ இங்க டேக் ப்ராஃபிட் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு இங்க வந்து எதுவா இருந்தாலும் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் போட்டீங்களா இருந்தா, ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு குளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்னிங் வராது. இல்ல நீங்க செகண்ட் டேக் ப்ராஃபிட் போடுறீங்களா இருந்தா, செகண்ட் டேக் ப்ராஃபிட்ட போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட குளோஸ் ஆயிரும். அது ரீச் ஆயிடுச்சுன்னா, அது வந்து குளோஸ் ஆயிரும். சாரி நான் இது பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து நான் இங்க டேக் ப்ராஃபிட்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து போட்டுட்டேன். ஓகேவா? அதே மாரி ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ஏன் அப்டின்னா, இப்போ மார்க்கெட் வந்து நாங்க அனலைஸ் பண்றது சம்டைம் வந்து மார்க்கெட் அதுக்கு ராங்கா போயிரும். ஸோ நாங்க அனலைஸ் பண்றது வந்து சம்டைம் மாறி போகலாம். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் போடல அப்டின்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து $2 தான் மேக்ஸிமம் லாஸ் ஆகணும். அதுக்கு மேல லாஸ் ஆகுதுன்னா ஆட்டோவா குளோஸ் ஆயிரணும் அப்படின்றது தான் இது. ஸோ ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ல $100 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஓடிட்டே இருக்கு, டவுனுக்கு போயிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு லாஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டாப் லாஸ் போடணும். கட்டாயம் இந்த விஷயம் எல்லாமே நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். இத ஆன் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ்ல வந்து நான் இப்ப ஸ்டாப் லாஸ் போட்டேன். இப்போ இந்த மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ்ல வந்து போகுது அப்படின்னா, $5 லாஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ல போயிட்டு $5 தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேல லாஸ் ஆகாது இந்த அமௌண்ட்டுக்கு. அதே மாரி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு $4 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மார்க்கெட்ல. ஓகேவா? இப்படிதான் இத வந்து இந்த டேக் ப்ராஃபிட் எடுத்துச்சுன்னா $4 ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத வச்சிருக்கோம். இப்போ நீங்க இத கூட்டுறீங்க. ஓகேவா? கூட்டிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்க. ஸ்டாப் லாஸ்ல வந்து உங்களுக்கு லாஸ்ல போனா $10 ஆகும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து $8 கிடைக்கும். இப்போ நான் இத இன்னும் கூட்டுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு அதே சிக்னல் தான். ஆனா, அந்த அமௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருச்சுன்னா, எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா $44ம் அதே மாரி லாஸ் ஆச்சுன்னா $58ம் எனக்கு லாஸ் ஆகும். இதுதான் விஷயம். ஸோ, இந்த லெவரேஜ்ல நீங்க 1 வைக்கிறது பெட்டர் ஸ்டார்ட்டிங் பிகினர்ஸ். இல்ல நீங்க கூட வச்சீங்கனாலும் பிரச்சனை இல்ல. பட் வந்து உங்களோட ரிஸ்க். ஸோ, குடுத்துட்டு அப்புறம் வந்து இங்க வந்து மார்க்கெட் குளோஸ்ல இருக்கிறதுனால இது வந்து பட்டன் ஷோ பண்ணல. ஸோ, இங்க இத ஒரு தடவ நீங்க கிளிக் பண்ணிட்டு தான் இதெல்லாமே எட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாமே எட் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து பெண்டிங் ஆர்டர் போயிரும். அதே மாதிரி நீங்க பெக்காவினீங்களா இருந்தா, இந்த இடத்துல வந்து உங்க ஆர்டர் வந்து பெண்டிங்ன்னு காட்டும். எப்ப உங்களோட இந்த டார்கெட்ட ரீச் பண்ணி மார்க்கெட் வந்து போகுதோ, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இங்க மார்க்கெட் வந்து அ ஆட்டோவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி எப்போ இந்த டேக் ப்ராஃபிட் தொடுதோ, அப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ட எடுத்துட்டு ஆட்டோவா குளோஸ் ஆயிரும். அப்படி இல்ல அ லாஸ்ட்ல போகுதுன்னா, இந்த இது கிளிக் ஆயினதோட ஆட்டோவா லாஸ் ஆயிரும். லாஸ் ஆகி உங்களோட அக்கவுண்ட் வந்து வந்துரும். கட்டாயம் அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ லாஸ்ட்ல போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நாங்க தந்திருக்கிற மார்க்கெட் இந்த டேக் ப்ராஃபிட்க்கு போவாம லாஸ்ல போகுதுன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் படும் வரைக்குமே நீங்க வைங்க. ஏன்னா, நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. அதே மாரி லாஸும் ஆகலாம். ஸோ, இது வந்து தான் ட்ரேடிங். ஸோ, கட்டாயம் இப்போ நீங்க நான் தர சிக்னல்ல வந்து அந்த டேக் ப்ராஃபிட் கிட்ட போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, அப்படியே உட்டுருங்க. மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் பட்டுச்சுன்னா, அது லாஸ் தான். அத உட்டுருங்க அப்படியே. அதுவே சம் டைம் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேல போகும். மேல போயிட்டு அத தொட்டுருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ ஸ்டாப் லாஸ் கிட்ட வருதுன்னு நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்களா இருந்தா, உங்களுக்கு $4 $5 லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஓகேவா? இதனால தார சிக்னலுக்கு சரியா ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட் வந்து ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே, லாஸ் வந்தாலும் ஓகேன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயம் தார சிக்னலுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா,
உங்களுக்கும் ஒரு நல்ல ட்ரேட்டுக்கு போ முடியும். ஓகே. இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட்ல டெலிகிராம் லிங்க் குடுத்திருப்பேன். ஜாயின் பண்ணுங்க. எங்களோட சிக்னல் குரூப்புக்கு ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, எங்களோட ரெஃபரல் லிங்க்கையும் நான் கீழ கமெண்ட்ல குடுத்திருப்பேன். கிளிக் பண்ணி அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்களுக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணீங்களா இருந்தா, சிக்னல் குரூப்புக்கு வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அதே மாதிரி எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் இன்னும் டவுன்லோட் பண்ணலன்னா, மறந்துடாம டவுன்லோட் பண்ணி அதிலயுமே ஏர்ன் பண்ணலாம். அதில ஏர்ன் பண்ற அமௌண்ட்ட நீங்க இதுக்கு கூட டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், சி யூ சூன்.